ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு நியூஸ் நமக்கு ரெண்டு ஷாக்கான விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு பக்கம் இந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர்ஸ் கீழே வந்திருக்கு, மறுபக்கம் காப்பர் பிரைஸ் ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. வெள்ளி விலை குறைஞ்சதுனால ஜிங்க்கு கீழே வந்துச்சா? என்ன காப்பர் இன்னும் 20% மேலே போகுமா? இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா? இந்த மாதிரியான எல்லா சந்தேகங்களுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோட எண்டில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் சேஞ்ச் கூட ஆகலாம். நண்பர்களே, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் மெட்டல் ஸ்டாக்ஸ்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா, இந்துஸ்தான் காப்பர், ஹிண்டால்கோ இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஒரே நாளில் கீழே வந்திருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க்குக்கு ஜிங்க்கும் சில்வரும் தான் மெயினான இன்கம். சமீபத்தில் வெள்ளியோட விலை குளோபல் மார்க்கெட்டில் குறைஞ்சிருச்சு. இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. டிமாண்ட் குறைஞ்ச மாதிரி சிக்னல் வந்ததுனால ஷேர் ப்ரைஸ் எல்லாமே கீழே போச்சு. இதுதான் மெயினான ரீசன். இப்போ பல பேருக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா, இந்துஸ்தான் ஜிங்க் ஷேர்ஸ் இவ்வளோ கீழே ஃபால் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. சிம்பிளாக சொன்னால் கம்பெனி எதுவும் மோசமாக ஆகலை, மார்க்கெட் ப்ரெஷர் அவ்வளோதான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிந்துஸ்தான் ஜிங்க்குக்கு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் மாடல் இருக்குது. இந்தியாவிலேயே டாப் ஜிங்க் அண்ட் சில்வர் ப்ரொடியூசர், காஸ்ட் கண்ட்ரோல் நல்லாவே இருக்குது. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி விலை ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் கீழே வந்ததுனால குளோபல் மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்குது. அதனால ட்ரேடர்ஸ் அண்ட் பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. இதுதான் ஷார்ட் டைம் ப்ரெஷருக்கு காரணம். லாங் டேர்மில் பார்க்கும்போது இன்ஃப்ரா க்ரோத் இருக்குது, இவி அண்ட் ரினியூவபிள் டிமாண்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் மெட்டல்ஸ் யூசேஜ் அதிகமாகவே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து இந்துஸ்தான் ஜிங்க்குக்கு சப்போர்ட் தான். அதனால பேனிக் சேல் பண்ணாதீங்க, ஃபியரில் டிசிஷனும் எடுக்காதீங்க. லாங் டேர்ம் வியூ இருந்துச்சுன்னா கரெக்ஷன்ஸ் கூட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மார்க்கெட் வால்டிலிட்டி எப்பவுமே இருக்கும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் மெட்டல் ஸ்டாக்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே தான் ரியல் ட்விஸ்டே இருக்குது. ஜிங்க்கு சில்வர் ஃபால் ஆயிருக்கு, ஆனால் காப்பர் மட்டும் ராக்கெட்டில் போயிருக்கு. இதை பற்றி தான் இப்போ மார்க்கெட்டில் டாக் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் எல்லாரும் பேசுகிற ஒரே விஷயம் காப்பர் ப்ரைஸ். ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு ஹைக்கு போயிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்து இன்னும் 20% மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ விலை வேகமாக ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் பஸ்ஸு எல்லாத்துலேயுமே காப்பர் யூசேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பேட்ரி, வயர் எல்லாமே காப்பர் தான். செகண்டு, சோலார் அண்ட் விண்ட் ப்ராஜெக்ட்ஸு. சோலார் பவர் பிளான்ட்டு, விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே செட்டப் பண்ணுறதுக்கு காப்பர் இல்லாமல் முடியவே முடியாது. தேர்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்து. ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, மெட்ரோ, பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே காப்பர் தேவைப்படுது. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நியூ காப்பர் மைன்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும். அதனால் சப்ளையை வந்து நம்ம அதிகரிக்கவே முடியாது. அதனால் டிமாண்ட் வந்து வேகமாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இதனால தான் காப்பர் ப்ரைஸ் ஸ்கை ராக்கெட் ஆகிருக்கு. இதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் கம்பெனிஸ்க்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் இருக்குது, பட் ஷார்ட் டேர்மில் வால்டிலிட்டி அதிகமாகவே இருக்கும். காப்பர் ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா காப்பர் கம்பெனிஸ் நல்ல பெனிஃபிட் அடையும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் காப்பர். ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் ஏறின உடனே ஓடி போய் வாங்காதீங்க, வாலட்டிலிட்டி அதிகமாகவே இருக்கும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்முக்கு ஓகே, பட் ஷார்ட் டேர்முக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, மெட்டல் ஸ்டாக்ஸில் ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். காப்பர், ஜிங்க் ப்ரைஸ் எல்லாமே நியூஸும் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்து ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரே நாளில் பிக் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். பட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரைஸ் கரெக்ஷன் வந்தால் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஒன் டைமில் அதிகமான மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பொறுமையாக இருந்தால் தான் மெட்டல் ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபியரில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பிளானாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு ஹாட் மார்க்கெட் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன்.